தேவ சமூகத்திலே வந்து தேவனை துதிக்க, விண்ணப்பங்களை ஏறெடுக்க, வேத வசனங்களை தியானிக்க தேவன் தந்திருக்கிறதான இந்த மகத்தான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான நாள். ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்துடைய 73ஆம் வசனம் முதல் கொண்டு 80ஆம் வசனம் வரைக்கும். சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்துடைய 73ஆம் வசனம் முதல் கொண்டு 80ஆம் வசனம் வரைக்கும் ஒவ்வொருவராய் ஒவ்வொரு வசனங்களை நாம் வாசிக்கலாம். உடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்துவீர் என்றும் அறிவேன். உமது அடையாளத்துக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை திரும்புவதாக. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் மெத்தப்பட்டு போவார்களாக. நானும் உமது கட்டளைகளை தியானிப்பேன். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் எந்நாட்டிற்கு திரும்புவார்களாக. நான் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது. ஆமென். இந்த சங்கீதமானது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். வேத வசனத்தை அடிப்படையாக, வேத வசனத்தினுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லுகிறதான சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. ஆனால் இந்த பகுதியை நாம் கவனிப்போமானால், நீங்க வாசிக்கும் போது கவனித்திருப்பீர்கள், இதுல ஒரு வார்த்தை அடிக்கடி ஒவ்வொரு வசனத்திலும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதுல சங்கீதக்காரன் இந்த பகுதியில சொல்லுகிறார், நான் என்னுடைய, என்னை என்கிறதான அந்த வார்த்தையை நாம் அதிகமாக பார்க்கிறோம். 73ஆம் வசனத்துல 2 முறை என்னை என்கிறதான அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 74ஆம் வசனத்துல என்னை திரும்பமாக அதே வார்த்தை, 75ல என்னை, 76ல என்னை, 78ல, 79ல இத பாத்தீங்கன்னா என்னை அவரை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவருடைய அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். நான் என்னை, இந்த வார்த்தையானது இந்த பகுதியில் அதிகமாய் காணப்படுது. அப்படி என்றால் இந்த சங்கீதக்காரன் அவருடைய அனுபவத்தை, என்ன அனுபவத்தை அவர் சொல்லுகிறார், அவருடைய அனுபவம் என்ன என்பதை குறித்து இந்த பகுதியிலே பார்க்கப்பட்டால் 3 விதமான அனுபவங்களை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம். 73ஆம் வசனம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. அவர் சொல்லுகிறார், அவர் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறார். என்ன அறிந்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறார், ஆண்டவர் என்னை படைத்து சிருஷ்டித்திருக்கிறார். அந்த ஒரு தெளிவை அவர் பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் என்னை உருவாக்கி, எப்படி ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்றால் வாசிக்கலாம். 139ஆம் சங்கீதத்தினுடைய 13ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடி. நான் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறேன்? பிரமிக்கத்தக்க விதமான ஒரு அதிசயம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். உமது கிரியைகள், என்னை உண்டாக்கினதே அந்த கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது, நான் விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டேன். என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. 18 வரைக்கும் வாசிட்டீங்களா? தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு
இதுல பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் எப்படி உருவாக்கப்பட்டேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் நான் வசனம். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியும். இங்க அதுதான் இங்க 73ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. அது எனக்கு அவன் அறிந்திருக்கிறான். என்னை உண்டாக்கினது யார் என்பதை அறிந்திருக்க. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்ம உண்டாக்குனது, நம்ம எங்க இருந்து வந்தோம் அப்படின்றது நமக்கு தெரியுமா? அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எதையோ பேசுறோம். நான் யார் தெரியுமா அப்படின்னு. ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறேன். என்னை உண்டாக்கினது ஆண்டவர், என்னை உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய கரம் என்னை உண்டாக்கி இருக்கிறது. அவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். நான் அவருடைய கரத்தின் கிரியா இருக்கிறேன். அவர் என்னை ஒலிப்பிடத்திலே என்னை வைத்து என்னை உண்டாக்கினார். அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி நான் என்னை அறிந்திருக்கிறேன். அடுத்தபடியாக நான் என்னை அறிந்திருக்கிறதுனாலே நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன் வாசிக்கலாம். 74ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். நான் யார்? நான் ஆண்டவராலே உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவராலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப என்னை காண்கிறவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். 79ஆம் வசனம். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக. நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், நான் தேவனாலே உண்டாக்கப்பட்டவன் என்பதை நான், அவருடைய கரம் என்னை உண்டாக்கி என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை உண்டாக்கினார். ஆண்டவருடைய கரம் என்னை உண்டாக்கிற்று, உருவாக்கிற்று என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். இப்ப என்னை காண்கிறவர்கள் என்ன பார்க்கிறாங்க. அதுதான் 74ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்னை கண்டு 79ஆம் வசனத்துல என் அண்டைக்கு, என்னை காண்கிறவர்கள் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். அவங்க என்ன பண்றாங்களா? 74ஆம் வசனத்துல என்னை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். என்னண்டைக்கு திரும்புகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை ஆண்டவர் உண்டாக்கினார். அவருடைய கரம் என்னை உண்டாக்கிற்று. இப்பொழுது என்னை காண்கிறவர்கள் என்னிடத்துக்கு வருகிறார்கள். காரணம் என்னவென்றால், ஏன் என்கிட்ட வராங்க அப்படின்னா, நான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். நம்ம ஆண்டவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவருடைய கரம் நம்மை உருவாக்கி இருக்கிறது. அதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப மற்றவர்கள் என்ன பண்றாங்க? அதை கண்டு நம்ம இடத்துல வருகிறார்கள். வரும்போது நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணணும்? சுமக்கணும். ஆண்டவர் என்னை உண்டாக்கினார். ஆண்டவருடைய கரம் என்னை உண்டாக்கிற்று. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அதனால எல்லாரும் என்கிட்ட வராங்க. சந்தோஷமான காரியம். அப்படி வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்கு ஒருவர் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டியது
அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஆசீர்வாதமா இருக்கும்போது எல்லாமே நல்லதா நடக்குமா அப்படின்னு சொன்னா நடக்காது. என்னங்க மற்றவர்களுக்கு நான் எப்படி இருக்கேன்? ஆண்டவர் என்னை உருவாக்கினார், அதனால எல்லாரும் என்கிட்ட வராங்க, நான் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். இப்படியே இருக்குமானா இல்ல. ஆண்டவருடைய கரம் தான் நம்மளை உண்டாக்கிட்டு, ஆனா நமக்கு என்ன இருக்கு? சில பிரச்சனைகளும் நமக்கு இருக்கதான் செய்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் நீங்க சொல்லுகிறார். வாசிக்கலாம் 75ஆம் வசனம். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றோ, உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர். என்னை உபத்திரவப்படுத்தினீர், என்னை உபத்திரவப்படுத்தினீர். 80ஆம் வசனம், 80ஆம் வசனம். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு. ஒண்ணு உபத்திரவம், ரெண்டாவது வெட்கம். ஆண்டவர் காரணமாக என்ன உண்டாக்குச்சு. ஏன் என் வாழ்க்கையில வெட்கம் வருது? ஏன் என் வாழ்க்கையில உபத்திரவம்? கேட்கிறோமா இல்லையா? நமக்கே பெரிய கேள்வி வருது. அப்ப ஆண்டவர் தான் நம்மளை உண்டாக்குனாரா? ஆண்டவர் நம்மளுடைய அவருடைய கரம் என்னை உருவாக்கிட்டு அவர் பிரமிக்கத்தக்க அதிசயமா ஆண்டவர் நம்மளை உண்டாக்குனார்லாம் சொல்றீங்க. எல்லாம் கரெக்டு தான். நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன், இதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. அப்படிலாம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள், வெட்கம் எல்லாமே என்ன பண்ணும்? வரும். அதுக்கு ஒரு உதாரணம் உண்டு வேதத்துல. யோபின் புத்தகம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 10 வசனங்கள் நம்ம எடுத்து வாசிக்க வேண்டாம். அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யோபு உத்தமனா இருந்தான். யோபு உத்தமனா இருந்தான், சன்மார்க்கமா இருந்தான், ஆண்டவருக்கு சரியாக பலி செலுத்தினான். அவன் இருந்ததான நாட்கள் நியாயப்பிரமாணத்துக்கு முந்தின நாட்கள். நியாயப்பிரமாண நாட்கள்ல தான் எப்படி பலி செலுத்த அந்த முறைமைகள்லாம் வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்பாகவே அவன் என்ன செய்தான்னா, ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறவனாய் காணப்பட்டான். இப்படி எல்லாம் உண்மையா இருந்தவன் ஒரே நாள்ல எல்லாமே நடிச்சு போயிடுச்சு. அவருடைய ஆஸ்தி, அன்றைக்கு ஆஸ்தியாக கருதப்பட்டதான ஆடு, மாடு, ஏர் மாடு, ஒட்டகம், கழுத எல்லாமே ஒரே நாள்ல போயிடுச்சு. அவனுடைய ஆஸ்தி போய்விட்டது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனுடைய சரீரத்துல வியாதி. அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அவனுடைய பிள்ளைகள்லாம் மறித்து போறாங்க. சரீரத்துல வியாதி. அது மட்டுமல்ல, அவங்க மனைவி வந்து அவனை தூஷிக்கிறாங்க. என்னையா நீ செத்து போ அப்படின்றாங்க. இப்படிப்பட்டதான எல்லா நெருக்கடிகள், உபத்திரவம் எல்லாம் வந்துச்சு. ஆனா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? உத்தமனும். அந்த வசனத்தை வாசிக்கலாம், முதல் வசனத்தை வாசிக்கலாம். இன்னொரு நாளிலே தேவபுத்திரன் கர்த்தருடைய சன்னதியில் வந்து 1ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். பொல்லாப்புக்கு இப்படி எல்லாம் இருந்தவன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரே நாள்ல அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது. அப்சைட் டவுன். அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இப்ப ஓட்டு எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? சொரிந்து கொண்டு இருக்கிறான். தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நம்மை யார் உண்டாக்கினது என்றால் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவருடைய கரம் நம்மை உண்டாக்கி இருக்கிறது. நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நாம் உண்டாக்கி இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். இந்த யோபு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதம் உள்ளவனா இருந்தான். 29ஆம் அதிகாரத்தினுடைய யோபு 29ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 29:15. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். இவன் எப்படி மற்றவர்களுக்கு உதவியா இருந்தான்? குருடனுக்கு கண்ணா இருந்தான், சப்பானிக்கு காதா இருந்தான். இப்படிலாம் உதவியா இருந்தான். இப்ப நம்ம இந்த சங்கீதத்துல பார்த்தோம் பாத்தீங்களா? எல்லாரும் என்னிடத்தில்
இடத்துக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரம் அவனை உருவாக்கிட்டு என்று அறிந்ததுனாலே எல்லாரும் அவன்கிட்ட வந்தாங்க. யோபின் இடத்துல வருகிறார்கள். அவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறான், குருடனுக்கு கண்ணா இருக்கிறான். அப்படின்னா என்னன்னா அவனுக்கு ஏற்ற வண்ணமாக உதவி செய்கிறான். அவனுக்கு என்ன தேவையோ உதவி செய்யறான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சப்பானிக்கு கால், நடக்க முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிய இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஸ்டர்மா கூப்பிட்டாங்க என்ன, என்னால இன்னைக்கு வர முடியாது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஊழியத்துக்காக நான் போறேன். அது என்ன அப்படின்னு சொன்னா குஷ்டரோகிகள் மத்தியில ஊழியம். எங்க ஊர்ல இருக்கிறதான, நான் அந்த மாவட்டத்துல இருக்கிறதான இங்க அந்த பஞ்சாயத்துல பல அந்த ஏரியால இருக்கிறதான சில குஷ்டரோகி இருக்காங்க. கவர்மெண்ட்ல பதிவு பண்ணப்பட்டதான ஆட்கள். அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மீட்டிங் வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க வைப்போம். அது இன்னைக்கு வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா அங்க சில பேர் வருவாங்க. அவங்களுக்கு சில கிஃப்ட் தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த குஷ்டரோகிகளுக்கு எப்படி கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப நம்ம கையில ஒண்ணு ஏதாவது கொடுத்தோம்னா என்ன பண்றோம், வாங்குறோம். ஆனா அவங்களால வாங்க முடியாது. அவங்க குஷ்டரோகிக்கு சாப்பிட்றத நீங்க பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கையில எடுத்து, இப்ப நம்ம என்ன பண்றோம், கையில எடுத்து சாப்பிடுறோம். அவங்களுக்கு விரலே இருக்காது. இப்ப எப்படி சாப்பிடுவாங்க? அவங்களுக்கு ஏற்ற வண்ணமாக டேபிள் போட்டு, அவங்களுக்கு ஏற்ற வண்ணமாக ஒரு முறை, இதுக்கு முன்னாடி ஒரு முறை ஒரு மீட்டிங்கு, அங்கே வெளிநாட்டில் இருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க, எல்லாம் கீழே விழுது. திரும்பி அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க, கீழே விழுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கொடுக்குறத இவன் கீழே கீழே போடுறான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அதை பிடிக்க முடியல. நான் பின்னாடி இருந்து ஒரு கிஃப்டா எடுத்து அவங்க கையில கொடுத்துனே போயின்னு இருக்கேன். அவங்க கொடுக்குறாங்க, ஒரு லேடி, அவங்க பாட்டு கொடுத்துட்டு போறாங்க, எல்லாமே கீழே. நம்ம மற்றவர்களுக்கு, இந்த யோபு மற்றவர்களுக்கு எப்படி இருந்தானா ஆசீர்வாதமா இருந்தான். எப்படி ஆசீர்வாதமா? அவர்களுக்கு ஏற்ற வண்ணமாக, அவங்களுடைய பலவீனம் என்னமோ அதற்கு ஏற்ற வண்ணமாக ஆசீர்வாதமா இருப்பது. இந்த யோபு பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு நன்றா தெரியும், என்னை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார், என்னை அவருடைய கரம் என்னை உண்டாக்கி இருக்கிறது, அவர் நான் அதிசயத்தக்க விதமாக நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அதை அறிந்து அவனிடத்துல வருகிறதான குருடருக்கு அவன் கண்ணாக, அவர்களுக்கு ஏற்ற வண்ணமாக உதவியா ஆசீர்வாதமா இருக்கிறான். அவர்களுக்கு ஏற்ற வண்ணமாக சப்பானிக்கு காலாக அவன் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது இப்ப சங்கீதத்துக்கு வரலாம். இந்த சங்கீதம் இப்படி இருக்கும்போது இதை எப்படி நாம் மேற்கொண்டு வருவது? ஆண்டவர் என்ன உருவாக்குனான்னு சொல்றீங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்றீங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆனா இப்படிலாம் செய்யும் போது பிரச்சனைகளும் நமக்கு என்ன பண்ணுது, உபத்திரமும் வருகிறது, வெட்கம் வருகிறது. இதை எல்லாத்தையும் நான் எப்படி மேற்கொள்ளுவேன் என்றால், இந்த சங்கீதம் இந்த பகுதியில நாம் பார்க்கிறோம். 77ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. வேதம் என் மன மகிழ்ச்சி, வேதம் என் மன மகிழ்ச்சி. இந்த வசனத்துல எல்லா வசனத்திலும் 176 வசனம் இருக்கு. இந்த சங்கீதத்துல 176 வசனம். இந்த 176 வசனத்துல 175 வசனத்துல வேதம், வசனம், கட்டளை, பிரமாணம், இப்படி ஒரு 8 வார்த்தை, இன்னும் குறிப்பா சொல்லணும் 10 வார்த்தைகள் ஒவ்வொரு வசனத்திலயும் இருக்கு. எல்லா வசனத்திலும் ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும். அது எல்லாமே எதான் குறிக்குது, வேத வசனத்தை தான் அது என்ன பண்ணுது, குறிக்கிறது. ஒரே ஒரு வசனத்துல மட்டும் என்ன பண்ணல இல்ல. அது 122ஆம் வசனம். அப்ப நம்ம 122 வரும்போது அதை பத்தி நம்ம படிக்கலாம். இப்போ இதை நாம் கடந்து வருவது எப்படி என்றால், வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தின் மூலமாக தான் இதை நாம் கடந்து வர முடியும். 119ஆம் சங்கீதத்தினுடைய 105ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உம்முடைய கால்களுக்கு தீபமும்
என்னுடைய பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கஷ்டமான நேரம், இருளான நேரம், இப்படிப்பட்ட நேரங்களிலே ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு வெளிச்சமாக நம்மை வழி நடத்துகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் யோபினுடைய அனுபவமா இருந்தது. அதே 29ஆம் வசனத்தினுடைய 29ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில ஆண்டவர் என்னை உண்டாக்கி இருக்கிறார். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு இருளான நேரம், ஒரு உபத்திரவமான ஒரு நேரம், ஒரு வெட்கத்தின் நேரம் இது கடந்து வருகிறது. இப்படி கடந்து வரும்போது இதை நான் கடந்து போவேன். எப்படி கடந்து போவேன் என்றால் வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தின் மூலமாக நான் கடந்து போவேன். யோபு சொல்கிறார், அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினாலே இந்த வெட்கத்தையும் இந்த உபத்திரவத்தையும் நான் கடந்து மேற்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்றான் 105ஆம் வசனம் 119 105ல அவருடைய வேத வசனம் எனக்கு கால்களுக்கு தீபமாயிருக்கிறது, அவரோட பாதைக்கு அது வெளிச்சமாயிருக்கிறது. தீபம் என்பது என்னென்றால் டார்ச் லைட். ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் தான் என்ன பண்ணும், அடிக்கும். அது எதுக்கு அப்படின்னு சொன்னா, எதுக்கு தீபம்? அது அந்த வசனத்தை 105 கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அதாவது இங்க சொல்லப்படுறது, நம்ம பயன்படுத்துகிறதான காரியம் நிறைய வார்த்தைகள் இருக்கும். ரோடு, சாலை, வேற என்னெல்லாம் இருக்கு, வீதி, வெரி குட், வீதி, இப்படி நிறைய காரியம் இருக்கு. இப்ப பாதைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பாதைன்றது விசேஷமானது. பாதைன்ற வார்த்தை ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, பாதம் பட்டு உருவாகிறதுனாலதான் அது பேர் என்னது, பாதை. நீங்க கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா ஒத்தையடி பாதை என்ன பண்ணும், போகும். எல்லா இடத்துலயும் என்ன பண்ணும், புல்லுகளா இருக்கும், இல்ல மரம் செடி கொடியா இருக்கும். ஆனா அந்த இடம் மட்டும் சின்னதா என்ன பண்ணும், அது பாதம் பட்டு பாதம் பட்டு பாதம் பட்டு பாதம் பட்டு வருகிறதுனாலே அதுக்கு பேர் என்னது, பாதை. அந்த பாதையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நடந்து போக முடியும். எல்லாரும் போக முடியாது. தனிமையாக நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்துல அந்த பாதையில ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அந்த கால் வைத்து நம்ம நடக்கும் போது அது தீபம், டார்ச் லைட். எந்த இடத்துல நீங்க கால் வைக்கணும், அதுவே என்னது, ஒரு ஆள் தான் நடந்து போக முடியும். அந்த ஒரு ஆள் நடந்து போகிறதான இடத்துல நீங்க எங்க கால் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு பாதை காட்டுகிறது, நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்மை உருவாக்கிட்டு, ஆண்டவர் நம்மிடத்திலே வருகிறதான மற்றவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாய் வைக்கிறார். அப்படி இருந்தாலும் நமக்கு உபத்திரவங்கள், வெட்கம் வரும். இது எல்லாவற்றையும் வேத வசனமாகிய வெளிச்சத்தின் மூலமாக நான் கடந்து ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இது யோபினுடைய அனுபவம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதக்காரனுடைய அனுபவம். இன்றைக்கு என்னுடைய அனுபவம் என்ன? ஆண்டவர் என்னை உருவாக்கினார் என்கிறத நாம் அறிந்திருக்கிறோமா? ஆண்டவர் என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? சற்று யோசித்து பார்க்கலாம். ஏங்க நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், அதெல்லாம் வேணாம். அதனால எனக்கு வெட்கம் தான், எனக்கு உபத்திரவம் தான். இல்ல தேவ ஜனமே,
அந்த உபத்திரம் வெட்கத்தின் வழியாக இந்த வேத வசனம் நமக்கு அதை கடந்து போகத்தக்கதாக, அந்த காலிருளை கடந்து போகத்தக்கதாக இந்த வேத வசனமாகிய வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இதை பிடித்து கொண்டு நம்ம எல்லாத்தையும் கடந்து போய் ஜெயம் எடுக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீர். நாங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நீர் எங்களை வைத்திருக்கிறீர். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கத்தக்கதாக நீர் எங்களை வைத்திருக்கிறீர். மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே வருகிறதான வெட்கத்தையும் உபத்திரவத்தையும் கடந்து செல்ல நீர் எங்கள் கரங்களிலே வேத வசனத்தை தந்திருக்கிறீர்கள். அந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தின் மூலமாக எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து ஜெயம் எடுக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறபடினாலே ஸ்தோத்திரம் அப்பா. இது சங்கீதக்காரனின் அனுபவம் மாத்திரமல்லப்பா, இது யோபின் அனுபவம் மாத்திரமல்லப்பா, இது எங்கள் அனுபவமாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உபத்திரவத்திலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி, வெட்கப்பட்டு போகும்போது ஆண்டவரே நாங்கள் அந்த இடத்திலே நின்று விடாதபடிக்கு வேத வசனத்தின் வெளிச்சத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டு தொடர்ந்து ஓடி ஜெயம் எடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தவர்கள் முடியாது கேட்கிறோமே ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, தேவ ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே அவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே திட்டமிட்டு இருக்கதான ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கரம் அந்த ஆண்டவரே அவருடைய திட்டத்தின் மேலே இருந்து ஆண்டவரே சரியாக அவர்களை வழி நடத்த முடியாது கேட்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதி. விசேஷமாக இந்த மாலை வேளையிலே நடக்கிறதான ஆண்டவரே அந்த ஆராதனைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த செலிப்ரேஷனுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே தந்திருக்கிறதான அந்த புதிய ஆண்டுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மாலை வேளையை நீதாமே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றியருடைய கேட்கிறோம். தேவ ஆவியானவர் வல்லமையாய் கிரியை நடப்பிக்கும்படியாக, விடுதலையாய் கிரியை நடப்பிக்கும்படியாக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி, தொடர்ந்து நடத்தும், கிருபைக்குள்ளாக இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. God bless you.